நண்பா எஸ்டி பூத்துல 3 காட்டு நீ எங்க இதா இருக்க இதான் 3. ஹலோ, என் பேர் 3 இல்ல பானு. நண்பா பேருதான் பானு. குரலை கேட்டியா? தேனு. செல்போன்ல போடுற சிம் கார்டு மாதிரி சிக்கன் இருக்காளே செட்டாவாளா? பிஞ்சிரும். அப்பா டேய் பிச்சு, உங்க அமெரிக்கா கால் கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. என்னது? யாரா? நான் தாண்டா சென்னையில இருந்து அபீத குஜலாமல் பேசுறேன். உங்க அமெரிக்காவுக்கு லைன போட்டு கால் கிடைக்கிறதுக்குள்ள படவா ஏன் கால் இல்லடா அமெரிக்கா கால சொல்றேன். சரி சேது மாமா கொஞ்சம் கூப்பிட்டு நான் அவர்கிட்ட பேசணும். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் லைனை கட் பண்ணிடுறேன். பில்லு பாட்டுக்கு ஏறிண்டே போயிடும்டா. பிஸ்டு லைனை கட் பண்ணாதடி. யாரு? நான் தாண்டி உன் ஆத்துக்காரன் சேது சியாமாமா பேசுறேன். யாரு? ஏன் ஆத்துக்காரரா? இது உங்க குரலா? என்னால நம்பவே முடியலையே. ஏய் ஏண்டி 4 மாசம் தான் உன்னை விட்டு போனேன், அதுக்குள்ளே குரலை மறந்துட்டேன். இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா என்னையே மறந்துடுவியா? ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறேன். அது சரி, நான் உங்களுக்கு ஆசையா வடாவத்தெல்லாம் வறுத்து கொடுத்தனே, ஆமா. அதெல்லாம் எப்படி இருந்தது? நம்ம நமத்து போச்சுடி. அச்சோ, அப்புறம் அந்த புளியோதரை? புளியோதரையா? ஊசி போச்சுடி, புளிச்சு போனவளே. அட ஈஸ்வரா, யாராவது கைய போட்டிருப்பா. ஏண்டி ஆ? நேக்கு ஒரு சின்ன ஆசை. அடிக்கடி இப்போ பாத்ரூம்ல ஒரு பாட்டு பாடுறியாமே, என்ன பாட்டு? ஐயோ கொஞ்சம் பாடி காட்டு. அது எப்படின்னா உங்களுக்கு கேட்டது? பாடு பாடு. பாடவா? கல்யாணம் தான் கட்டி கெட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னா. நேக்கு மட்டும் இருக்காத, எனக்கும் உன்னை பார்க்கணும் போல தாண்டி இருக்கு. அந்த போனை வச்சுட்டு அப்படியே லெப்ட்ல திரும்பி ரைட்ல பாரு. என்ன சொல்ற? நான் தாண்டி உன் சியா மாமா. அடிப்படவா? வாடி வாடி நாட்டு கட்ட, நீங்க நானும் வீடு கட்ட, வாடி வாடி வாடி. ஒன்னு சாப்பி மாமி இப்படி வாங்க வாங்க. இப்படி என் முன்னாடி என் நண்பனை கை வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அடி பலமா மாமி எக்கு தப்பா ஏத்திட்டான. ஒன்னா சேர்ந்து எவனையோ படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் விலைக்கு வர சாக்குல உள்ள போய் உரசி பாத்திர வேண்டியதான். வந்துட்டேன். நீயா ஏமா இவனை போட்டு அடிக்கிறீங்க? யாரியா நீ? இவனோட நண்பன். இந்த மொகர கட்டிக்கு ஃப்ரெண்டும் இருக்கேடா. என்ன பண்ண நீயே கேளு. என்ன நடந்தது? காலேஜ் போட்டோலாம் டெவலப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்டா. சைக்கிள்கார ஒருத்த வந்து இடிச்சா, அது வந்து இந்த மேடம் காலை கீழே விழுந்துருச்சு. அந்த போட்டோவை எடுத்து தப்பா? நம்ம போட்டோ நம்ம தான் எடுக்கணும். ஆமா, நீ எடுத்து காட்டு. இந்த போட்டோவை கொண்டா. இந்த மேடம் இந்த போட்டோ கொஞ்சம் கால்ல மிச்சுக்குங்க. இப்ப எடுக்கிறேன் பாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த கேமரா கழுத்துல மாட்டிக்க. இவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் காலை தூக்குங்க, போட்டோ இவனை எடுக்கணும். பாத்தியா? அவன மாதிரியே கால தூக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறாண்டி. போடுங்க. என்ன பாக்குற? அவன ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, அர்நாடு மாதிரி போறா பாரு. இதத்தான் நண்பா, நீ என்ன கேட்டியோ அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு தடி அடிக்கிறாளுங்க. இத முதலே வாயத்தோடு சொல்லியிருந்தேன், நானாவது அடி வாங்காம தப்பிச்சிருப்பேனேடா. அந்த பொம்பளை கிட்ட நான் கேட்டது சரியா தப்பான்னு நான் தெரிஞ்சுக்க வேணா? இப்ப தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன மாப்பிள்ள, லவ் லெட்டருக்கு பதிலா மல்லிகை சாமான் லிஸ்ட் கொடுத்து வந்திருக்கேன். சரி சரி, ஆளை மட்டும் காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. மாமா அதுவும் அங்க இருக்கா? எங்க எங்க? வாங்க மாமா, கத்தாதீங்க மாமா. அவ திரும்பி பாத்துட்டானா? சரி மாப்பிள்ள, நான் அவளை பாக்கணும்ல. அதுவும் அந்த ஃபவுண்டன் பக்கத்துல பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கால, அந்த பொண்ணுதான். பிரச்சனை இல்லாம காரியத்தை முடிச்சிருங்க மாமா. பிரச்சனையா? எனக்கா? பட்டைய கலப்புறம் பாரு. ஐயோ, இவன் இங்க வந்துட்டு இருக்கா. மாமா எங்க போயிட்டான்? ஐயோ வரல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ராஜாவையும் காணும், இவளையும் காணும். காதல சேர்த்து வைக்கிறதே ஒரு தனி சுகண்ட ஆஞ்சநேயா. இவளா? அடப்பாவி, நீ இவளத்தான் லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா இந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேடா. இவ ஏடா கூடமான அவளாச்சு. மாப்பிள்ளைக்காக இறங்கியாச்சு, முடிச்சிட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்,
இந்த பார்க் பெஞ்சில உட்காரலாமா? காலேஜ் அட்டெண்டர் நீ, காலேஜ் பொண்ணு பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறேன். உட்காரு. தேங்க்ஸ். If you don't mind, ஒன்னு கேட்கலாமா? கேளு. காலுக்கு சாக்ஸ் போட்டு பார்த்திருக்கேன், என்ன தொடக்கி சாக்ஸ் போட்டிருக்கீங்க? இது ஸ்டாக்கின்ஸ். இந்த வலையில தான் நம்ம மாப்பிள்ள விழுந்திருப்பானோ. வந்த வேலையை பார்ப்போம். கத்தி எல்லாம் வச்சிருக்காளே, ஏடா கூட மாட்டிக்கிட்டோமா தேவுடா. ஏங்க, இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அது இந்த கத்தியில ரத்தக்கரை இருக்கா இல்லையாங்கிறது வச்சு நீயே டிசைட் பண்ணிக்கோ. மாடன் கிடா வெட்டியா இருப்ப போல இருக்கே. அப்போ நான் வர்றேங்க. சொல்லாம போனாலும் கத்தியில ரத்தக்கரை விழும். மரியாதையா சொல்லிட்டு போ. என்னடா இது, பசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இத பாருங்க, நான் முழுசா சொல்ற வரைக்கும் இந்த கத்தியை யூஸ் பண்ண மாட்டீங்களே, ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. சொல்லு. கள்ளிப்பால்ல காப்பி போட முடியாதுல்ல, காலிஃபிளவர்ல மாலை கட்ட முடியாதுல்ல, கோலா மாவுல பூரி சுட முடியாதுல்ல, கோல்டு ஃபில்டர் சிகரெட்டை அடகு வைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் என் மாப்பிள்ள ராஜாவோட மனசுல உள்ளத சொல்ல முடியாதுங்க. யோ, என்னையா சொல்ற? அவன் உங்களை வந்து இங்க பாருங்க, இது நான் சொல்லல, அவன் தான் சொல்ல சொன்னான். இத பார், சொல்லி தொலை. அவன் உங்களை காதலிக்கிறானா? என்ன சொன்ன? அவன் காதலிக்கிறத உங்ககிட்ட சொல்ல தயங்கித்தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான். ராஜா என்ன லவ் பண்றானா? அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, லவ் உனக்கு, கிஸ் எனக்கு. தேவுடா 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 தேவுடா. மாப்பிள்ள, என்ன மாமா இது? நீ பாட்டுக்கு எங்க போயிட்ட? அவ இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் போனா. அவ இப்பதான் போனாளா? அப்போ இவ்வளவு நேரம் நான் திணறி லவ் சொன்னது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அவ சாதாரணமாவே கத்திய கட்டி மிரட்டுவா, நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டா வயித்துல ஒரே ஏத்திடுவாளே. இத பேசாம அமைக்க வாச்சு கொஞ்ச நாளைக்கு உயிரோட வாழ்ந்துட வேண்டியதான். என்ன மாமா வாயை பொத்துட்டீங்க? இல்ல மாப்பிள்ள, இனிமே கொஞ்ச நாளைக்கு நான் பேசாம இருக்கிறதா நல்லது. இந்நேரம் அவ மாப்பிள்ளையோட எந்த ரேஞ்சுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்காளோ. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி உட்காந்துருக்கான், கத்தி பார்த்து ஒருவேளை சொதப்பிருப்பாளோ? என்ன மாப்பிள்ள, கவிதா கிட்ட காதல சொல்றதுக்கு ஐடியா கிடைச்சதா? கிடைச்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் மாப்பிள்ள? பின்ன ஆளை காட்டு அசத்துறேன்னு சொல்லிட்டு அம்போன்னு விட்டுட்ட. டோன்ட் வரி மாப்பிள்ள, சறுக்குறதா சக்சஸுக்கு அடித்தலாம். இன்னொரு ஐடியா பண்ணா போச்சு. ஆமா மாப்பிள்ள, அன்னைக்கு உன் லவ் ஸ்டோரிய சொல்லும் போது உன் ஆளு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்கும் போது அவளையும் கூப்பிட சொன்னா சொன்னியல்ல? ஆமா. அப்ப பேசாம ஒரு ஆஃப் வாங்கிட்டு உன் ஃபிகரை தள்ளிட்டு வந்துரு. மாமா, டேய் எதுக்குடா அலற? நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் ஃபிகர் லைட்டா போதையில இருக்கும்போது அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் லவ் மேட்டரை ஓபன் பண்ணினா பெஸ்டா இருக்கும்ல. மேட்டர் நல்லதா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுமா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுண்டா. போயிட்டு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃபையும் கரெக்ட் பண்ணிட்டு வா, மத்த சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். மாமா சொல்ற மரியாதை இல்லாம. இந்த தடவை மட்டும் ஐடியா சக்சஸ் ஆகல, நம்ம உறவே கெட்டு போயிடும். நான் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உறவுன்னு சொல்லிக்குவன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் உறவும் கட் ஆயிடுச்சுன்னா நோனோ போதையில நம்ம சொல்ல வச்சிடணும். வாங்கிக்கிட்டு வர்ற ஆஃப்ல 90 இவன் அடிச்சாலும் 90 அவ அடிச்சாலும் குவார்டர் ஒரு ஏத்திட்டோம்னா ஜில்பான்சி ஒரே கல்லுல 2 மாங்கா. என்னடா ஆஃப் தானே சொன்னேன்? அடி படா, ஆஃப் தாடா, வாங்கிட்டு வாடா. அடிச்சிட்டு நம்ம கேண்டீன் ராதாவை கரெக்ட் பண்ணோம்னா. கவிதா, இவர் தான் ஆஞ்சநேயா, ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல நண்பர். ஆக்சுவலா இவர் என்னோட மாமா. இவர் எனக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் இவர் தான் மாமா. ஏத்துற மாதிரி ஏத்தி கவுத்து விட்டானே. இனிமே இவனை பேச விட்டோம்னா நம்ம இமேஜை ஸ்பாயில் பண்ணிடுவான். மாப்பிள்ள, பேசுனது போதும், மேட்ரை கவுனி. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? சேச்சே, அப்படி எதுவும் இல்ல. நீங்க ராஜா ஃப்ரெண்ட் தானே, நல்லவரா தான் இருப்பீங்க. பெரிய குடிகாரியா இருப்ப போல இருக்கேன். அப்புறம் என்ன, அவங்களே சொல்லிட்டாங்களே, சட்டு புட்டு எடுத்து வை. மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல? வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து வை மாப்பிள்ள. இதோ.
மாப்பிள இதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள, முதல்ல மெயின் ஐட்டத்தை எடுத்து வை. வைக்கிறேன் மாமா. சோடா இருக்கட்டும் மாப்பிள, அதிகமா சோடா ஊத்தி குடிச்சா கேஸ் ப்ராப்ளம் வரும். ஆப்ப எடுத்து வை. கை கால்லாம் ஒரே ஆட்டம் ஆடுது. ஆப்ப பார்த்தா தான் ஆட்டம் நிக்கும். ஆமா மாப்பிள, இவ்வளவு சைடிஷ் வாங்கிட்டு வந்திருக்கியே, நீ ஆஃப் வாங்கிட்டு வந்தியா ஃபுல் வாங்கிட்டு வந்தியா? ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. அப்ப எடுத்து வை மாப்பிள. டன்டடாய். நீ வாங்கிட்டு வந்த ஆஃப் இதுதானா? ஆமா மாமா. அடச்சை, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களே 3 பீரை நான் அப்படியே குடிப்பேன்னு குடிச்சுட்டு தர்றாங்க. 3 பேர் குடிக்கிறதுக்கு ஆஃப் பீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். 20 ரூபா பீருக்கு, 60 ரூபாய்க்கு சோடா, 40 ரூபாய்க்கு வாட்டரா? டேய், என்னதான் இருந்தாலும் மனுஷனை வெறுப்பேத்துறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. நீயும் வேணாம், உன் பீரும் வேணாம். அப்போ நாங்க 2 பேரும் சாப்பிடலாமா? ஓ தாராளமா. கவிதா, எப்படி இருக்கு? எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எல்லாமே 2 தெரியுது. ஏண்டா, உங்க மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கிக்கிட்டு வந்தது ஆஃப் பீரு, அதுல ஆளுக்கு ஒரு பெக்கு ஊத்திட்டு, அதுல முழுக்க முழுக்க சோடா மிக்ஸ் பண்ணிட்டு, அவ ஒரு சிப் அடிச்சிட்டு என்னடான்னா எனக்கு தலை சுத்துறது மாதிரி இருக்குங்கிறா. நீ ஒரு சிப் அடிச்சிட்டு எல்லாம் 2 தெரியுதுங்கிற. ஏன் 2 4 நாளா தெரியலையா? என்ன கேடப்பை நினைச்சீங்களா? உங்க கூட எல்லாம் தண்ணி அடிக்க வந்தேன் பாரு, என்ன சோட்டா